ஹலோ எவ்ரிவன். ஒரு பெரிய பிரேக் அப்புறம் நான் பாட்காஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ் என்னால ப்ராப்பரா பாட்காஸ்ட் பண்ண முடியல. ஆக்சுவலி ப்ராப்பரா கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆஃப்டர் நான் பாட்காஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ ஸ்டோரீஸ்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல பெருசா. பட் ஒரு மூவி பார்த்தேன். 90ஸ் கிட்ஸோட நோஸ்டாலஜிக் மூவி தான் பார்த்தேன். ஸோ அந்த மூவிலேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்றது தான் நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ மூவி நேம் பார்த்தீங்கன்னா, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். எல்லாருக்குமே தெரியும். அதுல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. 2000ல மூவி ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது. பட் எனக்கு புதுசா இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூவி வந்து ஒரு நாவல்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நாவல் நேம் பார்த்தீங்கன்னா, சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. ஆத்தர் நேம் வந்து ஜான் ஹஸ்டன். ஸோ இத நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து எனக்கு ஒரு 4 கேரக்டர்ஸ் பிடிச்சிருந்தது. அந்த 4 கேரக்டர்ஸ் தான் நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி. ஆக்சுவலி எனக்கு இந்த கேரக்டரோட ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. கிட்டத்தட்ட நானும் கொஞ்சம் அப்படிதான் இருப்பேன். கொஞ்சம் ட்ரீமியான இதுல தான் இருப்பேன். அவங்க சாங்ல வர மாரி தான் இருப்பேன் கிட்டத்தட்ட. 100 கனவுகள் கண்டால் அதில் 6 கனவுகள் பலிக்காதா? அந்த மாரி தான் என்னோட கேரக்டருமே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் இந்த கேரக்டர் வந்து ஒரு சீன்ல சொல்லியிருப்பாங்க. லவ்ன்றது வந்து அழக பார்த்து வர்றது இல்ல. இது மனச பார்த்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே எனக்கு ஹிட் ஆச்சு. நிஜமாவே சூப்பரா இருந்தது அந்த லைன் அவங்க சொல்லும் விதம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, சௌமியா. சௌமியா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, அந்த மூவில வந்து ரொம்ப அன்லக்கி கேர்ள் மாரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஒரு கேர்ள் வந்து தெரியாத ஊர்ல ஒரு ஃபேமிலியவே அழகா அவங்க ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் அவங்க வந்து அன்லக்கியா இருந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நெனச்சு அவங்கள குடுத்துருக்காங்க அந்த கேரக்டர் நெனைக்கிறேன். பட் ஆக்சுவலி ஷி இஸ் அ வெரி வெரி லக்கி சார்ம் தான் நான் சொல்வேன். நெக்ஸ்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா, கேப்டன் பாலா. இந்த கேரக்டர் பார்க்குறப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, லைக் இப்படியும் பசங்க இருக்காங்க அப்படின்றது எனக்கு புதுசா தான் இருந்தது. ஏன்னா, எல்லாருமே வந்து இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு இந்த மாரி கேரக்டர்ஸ்லாம் கண்டிப்பா வந்து புதுசா தான் இருக்கும். பிகாஸ் இப்ப இருக்க என்னென்னமோ ஷிப் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றாங்க, ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க, அப்புறம் கோஸ்டிங் சொல்றாங்க, சிச்சுவேஷன்ஷிப் சொல்றாங்க. எ வாட்டெவர். பட் இந்த மாரி இருக்க ஒரு இதுல வந்துட்டு, அழகா அவங்க லவ் பண்ண பொண்ணுக்காக ஒரு சப்போர்ட்டிவா நின்னது வந்து எனக்கு நிஜமாவே பாலா கிட்ட புடிச்சிருந்தது. அண்ட் 4த் பெர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மனோகர். அவங்கள பார்க்குறப்போ எனக்கு நம்ம எத்தன பேர் வந்து ட்ரீம்க்காக வொர்க் பண்றோம் கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா மனோகர் வந்துட்டு அவங்க ட்ரீம்க்காக அவ்ளோ வொர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்ளோ டெடிகேட்டடா அவங்க வந்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்திருப்பாங்க. ஓ! நம்மாள்ல எத்தன பேர் அந்த மாரி இருக்கோம்ன்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா 100%ல 90% வந்து ட்ரீம் இருக்கும். ஆனா அத நம்ம சக்சஸ் பண்றோமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா நம்ம வந்து வொர்க்கே பண்ணியிருக்க மாட்டோம் அதுக்காக. அதுதான் இங்க நான் பார்த்தேன். அண்ட் இந்த மூவில இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது, ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் 100 கனவுகள் கண்டால் அதில் 6 கனவுகள் பலிக்காதா என்ன? கண்டிப்பா நம்ம 100 கனவு கண்டோம்னா, அதுல கண்டிப்பா 6 கனவாச்சும் பலிக்கும்ன்றத நான் நம்புறேன். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்சி. இங்க நெறைய பேர் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருந்தா போதும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. பட் இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது பிரச்சனை இல்ல. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து நமக்குன்னு ஒரு பெர்சன் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க யாரா வேணா இருக்கலாம். அது உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒரு பெர்சன் இருக்கணும்ன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதுல அழகா காமிச்சிருப்பாங்க. மேல் ஆர் ஃபீமேல் என்ன வேணா இருங்க. நீங்க ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட இருக்கணும் அப்படின்றத இங்க காமிச்சிருப்பாங்க. அந்த லவ்வுமே வந்து அவங்க அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஐ லவ் யூன்றது நம்ம யார் வேணா ஈஸியா சொல்லிடலாம். பட் ஐ ரெஸ்பெக்ட் யூன்றது ரொம்ப கஷ்டம். அது எத்தன பேர் இங்க பண்றாங்க அப்படின்றது கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது 2 பேருக்குமே 2 ஜெண்டருக்குமே தான் நான் சொல்லுவேன். ரெஸ்பெக்ட்ன்றது 2 ஜெண்டருக்குமே இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம்னு நான் பார்க்குறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.